நாம இப்போ மனுநீதி சோழன் கதைய பார்க்க போறோம். நீதி நெறி தவறாத மன்னன் சோழ நாட்டை ஆண்டு வந்தான். அவன் பெயர் மனுநீதி சோழன். அவனுக்கு மக்களுக்கு உதவி செய்யறது தான் அவனோட முதல் குறிக்கோள். மக்கள் எந்த விதத்திலையும் கஷ்டமே படக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு தேவையானதை எல்லாமே செஞ்சு கொடுப்பான். அவனுக்கு ரொம்ப நாட்களா குழந்தைகளே இல்லை. அப்புறமேட்டு இறைவன் அருளால ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு வீதி விடங்கன்னு பேர் வைக்கிறாங்க. அவனுக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுத்தரான். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், தேர் ஓட்டுதல், வால் பயிற்சி எல்லாமே கத்து தராங்க. அவனும் வளர்ந்து கொஞ்சம் பெரிய பையனா ஆயிடுறான். அப்போ அரசர் யோசிக்கிறாரு, இந்த மக்கள் நேரடியா நம்மளை வந்து சந்திக்கணும், ஏதாவது பிரச்சனைனா நம்ம கிட்ட ஸ்ட்ரெயிட்டா வந்து சொல்லணும், ஒரு நல்ல வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. மக்கள் அனைவரும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே என்ன நேரடியா சந்திக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமேட்டு எல்லாரும் பேசி ஒரு வழியையும் கண்டுபிடிக்கிறாங்க. அரண்மனையோட வாயில்ல ஒரு பெரிய மணியை கட்டுறாங்க. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்த மணியை வந்து அடிங்க, உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் தண்டோராவும் அடிக்கிறாங்க. நீதி நெறி வலுவாத அரசனா இவன் இருந்ததுனால மக்களுக்கு தேவையான எல்லாமே செய்யப்பட்டது. அதனால மக்களுக்கு எந்த குறையுமே இல்லை. யாருமே வந்து அந்த மணியை அடிச்சதே கிடையாது. பல வருடமாகியும் அந்த மணியை அடிக்க ஆட்களே இல்லை. ஒரு நாள் வீதி விடங்கன் தன்னோட தேரை எடுத்துக்கிட்டு நகர வலம் வரத்துக்காக போறான். அப்படி அவன் போகும்போதுல வேகமா ஓட்டிக்கிட்டு போறான் தேரை. வழியில ஒரு கன்றுக்குட்டி குதிச்சு குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இத கவனிக்காத வீதி விடங்கன் அவன் வேகமா தேரை ஓட்டிக்கிட்டு வரான். அந்த தேர்கால்ல அந்த கன்றுக்குட்டி அடிபட்டு இறந்துடுது. கீழே இறங்கி வந்த வீதி விடங்கன் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம அவன் அந்த கன்றுக்குட்டி பக்கத்திலேயே அமர்ந்துட்டான். அதுக்கப்புறமேட்டு அந்த கன்றுக்குட்டியோட அம்மா அந்த கன்றுக்குட்டி இறந்தத தாங்க முடியாம கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அதோட நாவால கன்றுக்குட்டிய தடவிக்கிட்டே நிக்குது. மக்கள் எல்லாரும் சுத்தி பாக்குறாங்க. வீதி விடங்கன் தன்னோட அரசரோட பிள்ளைன்றதுனால யாருமே அவனை காட்டி கொடுக்க தயாராவே இல்லை. பசு மட்டும் வேகமா நடந்து போயிட்டு அரசர் கட்டி வச்சிருந்த அந்த மணியை போயிட்டு வேகமா அடிக்குது. அரசர் யார் இது, இந்த நேரத்துல மணி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியே வர்றாரு. பார்த்தா ஒரு பசு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பசுவோட கண்கள்ல தண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. பசு மணி அடிச்சுட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சது. மனுநீதி சோழனும் பசுவின் பின்னாடியே நடந்து வர்றான். அப்போ அந்த தேர்கால்ல அடிபட்டு கிடந்த அந்த கன்றுக்குட்டிய வந்து நாவால நக்கி காட்டுது. இந்த கன்றுக்குட்டிய சாவடிச்சது யாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசரும் கேக்குறாரு. அப்போ இளவரசரை காட்டி கொடுக்க யாருமே தயாராவே இல்லை. உடனே நான் இவ்வளவு நாள் உங்களுக்காக நான் பாடுபட்டிருக்கேன், இது வரைக்கும் நான் எந்த நீதியையும் தவறுனதே கிடையாது, இனிமேல்ட்டும் நான் தவற விரும்பல, நீங்க சொல்லலைன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுநீதி சோழன் சொல்றாரு. உடனே நீதி விடங்கன் நான் தான்ப்பா செஞ்சிட்டேன், கன்றுக்குட்டி வர்றத கவனிக்காம ஏத்திட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே அரசர் தாமதிக்காம பசுவோட அழுகைய பார்த்து இவனை தேர்கால்ல இட்டு கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி கிட்ட சொல்றாரு. ஆனா இளவரசனை சாகடிக்க யாருக்குமே மனசு இல்லை. அதனால யாருமே அந்த தேரை ஓட்ட தயாராவே இல்லை. உடனே அரசனே என்ன பண்றான், அந்த தேர்ல ஏறி வேகமா ஓட்ட தயாராகிறான். தன்னோட மகனான நீதி விடங்கனை ஏற்றி சாகடிச்சிடுறான். இந்த மாதிரி அரசர்கள் அந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்க. நீதி நெறி தவறாத மனுநீதி சோழன் அந்த பசுவோட வருத்தத்தை தானும் அனுபவிக்கணும் அப்படின்றதுனால தன்னோட மகனையே தேர்கால்ல ஏத்திட்டான். இதோட இந்த கதை முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.